அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மி ஆரி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 5ல இருக்கோம். இந்த ஸ்டிச்சஸோட பேர் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இது வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க, நம்ம வந்து பிஸ்னஸ் லெவல் இல்லாமல் நம்மளுக்கான ப்ளவுஸை வந்து நம்ம ஓனாக எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், வெளியே கொடுத்து நம்மளால் நிறைய பணம் கொடுத்து நம்மளால் ஒரு ப்ளவுஸ் நம்மளால் போட்டுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்குற டிசைனை நம்மளே எப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு அது வந்து பிஸ்னஸ் லெவலில் போகிறவங்களுக்கு தான் அது தேவை. நம்மளுடைய ப்ளவுஸை நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டிச்சஸ் இருந்தால் போதும். நான் அது என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். இப்போ பாருங்கள், நான் ஜிக்ஜாக் எப்படி போடுறேன் அப்படின்னாக்க, அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக கொண்டு வந்து கீழே ஒரு லாக் கொடுத்து மேலே ஒரு லாக் கொடுத்து நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பெருசாக போடுறேன். இது வந்து குட்டி குட்டியாக தான் போடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. கிராஸாக போட்டு கீழே ஒரு செயினில் லாக் கொடுக்குறோம், அப்புறம் மேலே கொண்டு போகிறோம், அப்புறம் ஒரு லாக் கொடுக்குறோம். இதுதான் இந்த ஸ்டிச்சஸோட இது. இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பெருசாக நான் போட்டு காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எப்படி குட்டியாக போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் 2 லைன் வச்சு அதில் டாட்டாக எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே ஒரு டாட்டு, மேலே ஒரு அக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் எடுத்து நீங்கள் ஒரு லாக் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அப்படியே அந்த நீடில் திருப்பி ஒரு கொடுக்குறீங்க. இல்லை உங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஒரு குட்டி லாக் அங்கனக்குள்ளே கொடுக்கலாம். ஒரு லாங் ஸ்டிச்சு கொடுக்குறோம், ஒரு குட்டி லாக்கு, அகைன் அப்படியே திருப்புறோம். ஒரு லாக்கு, ஒரு குட்டி லாக்கு, அங்கிட்டு இங்கிட்டு திருப்புறோம். இப்படியே நம்ம மாற்றி ஒரு குட்டி குட்டியாக லாக் கொடுத்து அதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் கொண்டு வரோம். கிராஸாக லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் கவனிக்கலைன்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன மெட்டீரியல் தேவை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு லைன் கொடுக்குறேன். டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குது. நான் அப்கமிங் கிளாஸில் அதை நான் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு லைன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் என்னோட முன்னாடி உள்ள கிளாஸை நீங்கள் கவனிக்கலைன்னா, நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸை வந்து நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு, அப்புறமா என்னென்ன ஸ்டிச்சு நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் போடுங்க. இதை வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நெட்டு அட்டாச் பண்ணுறோம் இல்லையா நம்ம ப்ளவுஸில், அங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த நெட்டையும் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணும்போது அங்கே சுற்றி அங்கே துணி இருக்கும் இல்லையா, அது வந்து கட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இது போடுறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே வந்து ஒரு செயின் எடுத்து ஒரு லாக் போடலாங்க. ஒரு செயின் எடுத்து ஒரு லாக் போட்டு இப்படியே தான் போடுறேன். உங்களுக்கு பழகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை செகண்ட் சொன்ன ஸ்டிச்சும் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டிச்சும் அதுதான். இதுதான் வந்து நீங்கள் இப்படி தான் மெயின் கிளாத்லேயும் நெட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி போடும்போது நீங்கள் இந்த மாதிரி போட்டால் தான் டபுள் செயின் ஸ்டிச் போட்டு அதை நீங்கள் வந்து இப்படி ஜிக்ஜாக் போட்டிங்கன்னா கிளாத் வந்து செக்யூராக இருக்கும். நீங்கள் மெயின் கிளாத்தை வந்து வெட்டும்போது அது அந்த மெயின் கிளாத் வந்து பிரியாமல் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாம்.